الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن أولى الناس بي يوم القيامة أكثرهم علي الصلاة صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 18வது நாள் தராவீஹுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இபாதத்துகளை, நோன்புகளை, நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானாக. அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து அதை பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்குறைகளையும் அல்லாஹ் தஆலா எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மறைத்து மன்னித்தருள் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய 2வது பத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த 2வது 10 உங்களுக்கு மக்ஃபிரத்தை தேடித்தரக்கூடிய 10. நீங்கள் இதில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை, இஸ்திக்ஃபாரை கேட்க வேண்டிய நாட்கள் என்பதாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அந்த 10உடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் 3வது 10 ரமதானுடைய கடைசி 10 நாம் அடைய இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் என்ன அமல் செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாம் ஒரு கேள்வி வைத்தால், இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து சில விளக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் ஓதப்பட்ட முதல் ரக்காத்தில் முதல் ஆயத், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கிறார்கள். கியாமத் நாளை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை தொடங்குகிறார். அப்படி கியாமத் நாளை பற்றி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர்களிடமிருந்து வந்த பதில்கள் நாம் பார்க்க முடிகிறது. ஹதீஸில் ஹஜ்ரத் சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில், சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் ரமதானுடைய நேரங்களில், அதுவும் கடைசி 10களில் என்று நாம் பார்க்க முடிகிறது, அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் 3வது பகுதியில், அதாவது நமக்கு தஹஜ்ஜுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருக்களில் வரும் பொழுது எல்லோரையும் எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ் உத்குருல்லாஹ் உத்குருல்லாஹ் ஜாஅத்திர் ராஜிஃபா தத்பஉஹர் ராதிஃபா ஜாஅல் மௌத் பிமா ஃபீ. மக்களே, நீங்கள் எழுந்திருங்கள், நீங்கள் கியாமத் நாளுக்காக வேண்டி, உங்களுடைய மறுமைக்காக வேண்டி நீங்கள் அமல் செய்யுங்கள், மௌத் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே வரார். அப்படி சொல்வதை கேட்ட நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மௌத்துக்கு நான் என்னத்தை தயாரிக்கிறது? நான் என்னுடைய மௌத்திற்காக வேண்டி என்ன தயாரிப்புகளை செய்வது? சில விஷயங்களை நான் ஓதுகிறேன், அதில் குறிப்பாக உங்களுடைய ஸலவாத்,
உங்கள் மீது நான் ஸலவாத்தை அதிகமாக ஓதுகிறேன். என்னுடைய திக்ருகளில், என்னுடைய அநேகமான தஸ்பீஹ்களில் 4இல் ஒரு பகுதியை உங்களுடைய ஸலவாத்தாக நான் வைத்திருக்கிறேன் என்பதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாஷிஅத, நீங்கள் நாடுறதை வச்சுக்கோங்க. 4ல் ஒன்று வச்சிருக்கிறீங்களா, வச்சுக்கோங்க. இன் ஜித்த கைருல் லக், இதை விட நீங்கள் அதிகப்படுத்தினால் உங்களுக்கு ஹைராக இருக்கும். மீண்டும் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய திக்ருகளில் பாதி திக்ராகவும் பாதி ஸலவாத்தாகவும் நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது, மாஷிஅத இன் ஜித்த கைருல் லக், நீங்கள் நாடுறது செய்யுங்க, இதை விட நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொன்னால் அது உங்களுக்கு ஹைராக இருக்கும். மீண்டும் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய திக்ருகளில் 3/4 பகுதியை ஸலவாத்தாகவும் 1/4 பகுதியை திக்ராகவும் ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றாங்க. கடைசியாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாம் ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி ஸலவாத்தில் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த உலகத்தில் நம்மளை கீழே கொண்டு வர்றது இருக்கு, ஒழுங்கா வாழ விடாமல் பண்ணுறது நம்முடைய கவலைகள். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கவலை, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை. இந்த கவலை நம்மை சரியான முறையில் வாழ விடுவதில்லை. இது இந்த உலகத்தில். மறுமையை பொறுத்தவரையில் நம்மை அழிவிற்கு கொண்டு செல்லக்கூடியது நம்முடைய பாவங்கள். இந்த இரண்டும் நமக்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நாசத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதால் கிடைக்கிறது. காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அப்படி முழுவதும் ஸலவாத்தாக ஆக்கிக் கொண்டால், என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னால், இதன் துக்ஃபி ஹம்மக, உங்களுடைய கவலைகளுக்கு அது போதுமாகும். உங்களுடைய உலக வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கவலை வந்தாலும் என் மீது ஸலவாத் சொன்னால் அது நீங்கும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த வார்த்தை துக்ஃபிர் ஸம்பக யுக்ஃபிர் லக, அது உங்களுடைய பாவங்களுக்கு போதுமானது, உங்களுடைய பாவத்தை அழிக்கக்கூடியது, உங்களுக்கு மகஃபிரத்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதாக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அது மட்டுமில்லை, இந்த உம்மத் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஸலவாத்துடைய விஷயத்தில் சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அதை செய்யக்கூடாது, அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி சில விஷயங்கள் நம்ம கேட்போம் இல்லையா? அதாவது பகல் கொள்ள கேள்விப்பட்டிருக்கோம், அமல் கொள்ள கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு அமலை செய்யும் பொழுது அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த அமலை செய்ய விடாம ஆகிறது. இது அமல் கொள்ள, அமலை செய்ய விடாம ஆகிறது. இப்படி ஸலவாத் ஓதுகிற விஷயத்தில் குறிப்பாக எந்த பள்ளியை எடுத்துக்கிட்டாலும் சரி, துவா ஓதி முடிச்ச உடனே ஸலவாத்து யாராச்சும் சத்தமாக சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறது, பார்வை ஒரு மாதிரியா வருது. அந்த இடத்துல நம்ம நினைக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த உலகத்தில் நாம் செய்கிற செயலுக்கு தண்டனையை கொடுக்கறது யாரும் கிடையாது. அதாவது ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னு நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய செயல்களுக்கு அவனுக்கு தண்டனையும் கொடுக்க முடியாது, நம்முடைய செயல்களுக்கு கூலியும் அவனால் கொடுக்க முடியாது. யார் பார்க்குறானோ அவனுக்காண்டி நம்ம செய்ய தேவையில்லை. கூலி கொடுப்பதும் தண்டனை கொடுப்பதும் நம்முடைய ரப்பு. அந்த ரப்புடைய பொருத்தத்தை நாடி நாம் செய்வோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தை நாம் நாடி செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் நம்முடைய எல்லா காரியங்களும் வெற்றிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் எல்லா மக்களாலும் வெறுக்கப்படக்கூடியவரால், எந்த அளவுக்கு சொன்னால் மௌத்தா போனதுக்கு பிறகு குப்பைத்தொட்டியில் தூக்கி போட்டான். அப்படி குப்பைத்தொட்டியில் இருக்கிற ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறக்குகிறான். மூசாவே, இந்த இடத்தில் இந்த குப்பை மேட்டில் ஒரு ஜனாசா இருக்கிறது, அந்த ஜனாசாவை எடுத்து சுத்தப்படுத்தி தொழுகை வைத்து நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்குறாங்க,
வந்து பார்த்தா இவரையா அழைக்கப்பட சொன்னா அல்லா அப்படின்னு பார்க்கணும். இப்படி இருக்கிற ஒரு நிலைமை மற்றவங்க பார்க்கறதுக்காக நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல வர. அப்படியே மோசமான நிலையில இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிப்பாட்டி தஃபன் செஞ்சுட்டான். செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இவன் ஊரில் இருக்கிறவனா தப்பா பேசிட்டு இருக்கிறான். சொல்ல போனா எனக்கு கூட அவர் மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் நீ இவரை குளிப்பாட்டி கஃபன் செய்து அடக்கம் செய்ய சொல்லுகிறாயே, இவரிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசாவே, உங்களுக்கு அளித்த தௌராத், அந்த தௌராத்தை ஒரு நாள் கையில் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை இவர் பெற்றார். அப்படி பாக்கியத்தை பெறும் பொழுது அந்த இடத்தில் என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தார். அந்த செய்தியை பார்த்த அவர் அந்த பெயரை கண்ணில் ஒத்திக்கொண்டு அவர் மீது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னார். அந்த ஒரு ஸலவாத் கபூலாகிட்டார். அதனால் அவரை நான் அப்படியே செய்ய சொன்னேன் அப்படின்னா. யாருங்க ஊரில் இருக்கலாம் கெட்ட பெயர் எடுத்தவர், ஏன் நபியா இருந்தவங்க கூட நல்லெண்ணம் வைக்காத ஒரு ஆள். அப்படி இருக்கும் பொழுது அவரையும் சீதேவியாக மாற்றுகிறது என்றால் அது ஸலவாத்தால மட்டும்தான் முடியும். அதுவும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த முஹப்பத், அந்த கண்ணியம் தான் இவரை கண்ணியப்படுத்தியது. ஆக பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீகை தந்திடுவானாக. அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகமாக ஓதக்கூடிய தௌஃபீகை தந்திடுவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கியாமத்துடைய நாளில் நபிமார்களை, சித்தீகீன்களை, சாலிஹீன்களை அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் மத்தியில் மேடையில் ஏற்றி கண்ணியப்படுத்துவான். அப்படி கண்ணியப்படுத்தும் பொழுது அந்த மேடையில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லி தனித்தனி ரிவாயத்துகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பெற்றோரை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் அந்த மேடையில் இருப்பார். யார் ஒரு முஃமினுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவர் அந்த மேடையில் இருப்பார். யார் மார்க்க கல்விக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை ஒதுக்குகிறாரோ அவரும் அந்த இடத்துல இருப்பார். கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஆலிமும் அந்த இடத்துல இருப்பார். இப்படி வரிசையாக சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யார சொல்லலாம், அவங்களாம் இருக்கிறது இருக்கட்டும், உங்க பக்கத்தில் யார் இருப்பாங்க? எல்லாரும் இருப்பாங்க, சரி, உங்க பக்கத்தில் யார் இருப்பாங்க? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், இன்ன அவுலன் நாஸி பி யௌமல் கியாமah, நாளை மறுமையில் எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அக்ஸருஹும் அலைய ஸலாம், என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவர் என்றார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்கள்லாம் இருக்கும் பொழுது கூட ரசூலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இதனால் கிடைக்குது, அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதால். அந்த ஸலவாத்துகளை அதிகமாக ஓதக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திடுவானாக. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அடையாளமாக இமாம் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற செய்தி, யார், அதாவது ஒரு ஆள் கேட்குறாங்க அஹ்லு சுன்னாவுடைய அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, ஸலவாத்தை அதிகமாக அவர் நாவு ஓதி இருக்கும், அதுதான் அஹ்லு சுன்னாவுடைய அடையாளம். அந்த ஸலவாத்தை ஓதி நம்முடைய உள்ளங்களை சீராக்கி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீகை நன்னசீபை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. அந்த கொள்கையின் மூலமாக, அந்த வாழ்க்கையின் மூலமாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை பெற்று, இறைவனுடைய முஹப்பத்தை பெற்று சீதேவிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்திடுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.